Good evening, children. 10th standard science. Second lesson, optics அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கறது ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்ல கான்வெக்ஸ் லென்ஸ். ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் சின்ன ஒரு தாட் மாதிரி பார்க்கலாம். பொதுவா நம்ம எப்பயும் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்துலயுமே நம்ம வந்துட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்துட்டு அவங்கதான் வந்துட்டு பிரில்லியன்ட் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பிரஷன் எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி எப்பொழுதுமே நம்ம செஞ்சா அது என்ன ஆகும், அது வந்து கண்டிப்பா நம்மளால ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாது. ஒரு மனிதன் தன்னை எப்பொழுதுமே தான் மட்டுமே புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன பண்றாங்க, ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரூவ் பண்றவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது போகாது. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நெசசிட்டி. பட் நெசசிட்டியை நம்ம வந்துட்டு எப்பொழுதுமே எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. We want to do that in our actions. செயல்ல காமிச்சு அந்த புத்திசாலித்தனத்தை நம்மால் இயன்றத நம்ம என்ன பண்ணணும், சக்சஸ் கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனத்தால ஒரு நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். We don't want to publicity in public places. எப்பொழுதும் எல்லா இடத்துலயும் ஒரு சிலர் பார்க்கும் பொழுதே தெரியும், செல்ஃப் ட்ரம்பட்டா இருப்பாங்க. தனக்கு தானே எப்பொழுதும் அதே மாதிரி என்னால முடியும், நான் தான் செய்வேன், எல்லாத்துக்கும் நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றவங்க ஏதோ ஒரு வழியில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஃபெயிலியர்ங்கிறத ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்பொழுதுமே எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஓவரா எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ப்ரௌட்னஸ் இருக்கவே கூடாது. நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல சாதிச்சவங்க எல்லாரும் பாருங்க, ரொம்ப தன்னடக்கத்தோட தான் இருப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நான் தான், எனக்கு தான் தெரியும், எல்லாரும் எனக்கு கீழே தான், நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதுதான் நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எஸ், அதுதான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதே போல ஃபெயிலியர் அப்படிங்கிறதும் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ அடுத்த ஒரு விஷயத்திற்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதற்காக தான் நம்ம ஒரு குழந்தை நடக்க பழகாச்சே கீழே விழறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கறதுக்காக தான் இல்லைங்களா? இல்லைன்னா ஈஸியா கிராஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப பொறுமையா நடக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிப்பாங்க இல்லையா? அதற்காக தான் அந்த மாதிரி நடக்கும். சோ எந்த ஒரு லெவலுக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே நம்மளுடைய ஓகே நான் தான் செஞ்சேன், கரெக்டா இருக்கா பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொலைட்டா பேசினோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்மள எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் தன்னடக்கத்தோட இருக்காங்க அப்படின்னு ப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் நல்ல விஷயம். சரிங்களா? நம்ம எவ்வளவு சக்சஸ், இப்போ 500 அவுட் ஆஃப் 498 வாங்கலாம். பட் இதே 11th 12th நம்மளால கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணணும், இன்னும் முயற்சி எடுக்கணும். அதை தாண்டி மேல எந்த ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னும் முயற்சி எடுக்கணும். சோ நமக்கு முயற்சி என்பது நம்முடைய உயிர் மூச்சு இருக்க வரைக்குமே நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஹாப்பியாவும் இருக்கும். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை லேர்ன் பண்ண அப்படிங்கிற ஒரு சீலிங் பாயிண்ட் எப்பயுமே வைக்கவே கூடாது. எஸ் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிறத நம்ம எப்பயும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ குவிலன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து குவிலன்ஸ் வழியாக பிம்பம் எவ்வாறு, அப்ப ஒளி விலகல் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது, பொருள் எங்க வைக்கிறோம், இதுல ஒவ்வொன்றுலயுமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு 4-5 பிளேசஸ்ல வச்சு அதனுடைய அந்த பிக்சர் எங்க கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இமேஜஸ் நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ல கிடைக்குது
அது என்ன மாதிரியான இமேஜா கிடைக்குது, அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு, ரிவர்ஸா இருக்கா, நேரா இருக்கா, எந்த பிளேஸ்ல வருது, இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பியாண்ட் சி, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் சி அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப்ல. சோ இவ்வளோ இதுவுமே நமக்கு கான்வெக்ஸ்ல நிறைய பார்க்க முடியும். கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு நமக்கு அதுல வராது. ஓகே, சோ கான்கேவ் லென்ஸ்ல வரக்கூடிய ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடா இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம இதுல இருந்து ஒரு ஏதாவது ஒரு நமக்கு இமேஜஸ் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம். சோ பொருள் ஈரிலா தொலைவுல வைக்கும் போது எந்த இடத்துல எந்த மாதிரியான பிம்பம் நமக்கு உருவாகும்? சோ பிரின்சிபல் போக்கஸ்ல எங்க உருவாகும்? when an object is placed at infinity, இன்ஃபினிட்டிங்கிறதுதான் என்னது? இந்த ரொம்ப தூரம் அப்படிங்கிறது தான் ஈரிலா தொலைவு. சோ அந்த மாதிரி விழும்போது நமக்கு இமேஜ் எங்க கிடைக்கும்? பிரின்சிபல் போக்கஸ்லயே கிடைக்கக்கூடியது. இமேஜஸ் ஸ்மாலர், ரொம்ப சிறிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு பிம்பம். சோ பிம்பத்தின் அளவாகப்பட்டது பொருளின் அளவை விட பல மடங்கு சிறிய ஒரு பிம்பமாக தான் நமக்கு கிடைக்கும். சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இமேஜ். எப்போ பொருள் ரொம்ப தூரத்துல இருக்கு, ஈரிலா தொலைவுல வைக்கும் போது நமக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்ல கிடைக்கும். பட் அந்த இமேஜ் அப்படிங்கிறது பிரின்சிபல் போக்கஸ்ல விழக்கூடிய அந்த ஒரு இமேஜ்ங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தட் நமக்கு வந்து வரக்கூடிய ஒவ்வொரு எத்தனை இமேஜஸ் வருது, எந்தெந்த பொசிஷன்ல வைக்கிறோம், வெவ்வேறு தொலைவில் வைக்கும் பொழுது குவிலன்ஸால் வரக்கூடிய பிம்பம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்தது இந்த கான்செப்ட். செகண்ட் ஒன் வந்து பொருள் எங்க வைக்கிறோம்? நம்ம சீக்கு பின்னாடி, சீக்கு அப்பால் வைக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு இமேஜ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகே, சோ எந்த இது கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டயக்ராம் அப்படிங்கிறத மோர் தேன் 2 times 3 times எப்பொழுதுமே இதை வந்துட்டு இப்ப 4 தடவை டிரா பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டைப்லயும் டிரா பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், அந்த கரெக்டான ஒரு பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் beyond C, Cக்கு அப்பால். இந்த இடத்துல வைக்கும்பொழுது நமக்கு எப்படி இமேஜ் கிடைக்கும், எந்த மாதிரியான பொசிஷன்? பொருள் வந்து வளைவு மையத்திற்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது ஃபர்ஸ்ட் லென்ஸ். இங்கதான் இப்போ நம்ம எந்த பொருளை வைக்க போறோமோ ஆரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ ஆரோ மார்க் அப்படிங்கிறது நமக்கு எந்த இது வந்து நமக்கு பொருள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் A, B அண்ட் சென்டர் பாயிண்ட் எப்படி என்ன ஆகும்? நமக்கு 0 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். எப்படி நமக்கு கிடைக்கும்னு கேட்டா சிறிய தலைகீழான மெய் பிம்பம். சோ என்ன பிக்சர், என்ன சைஸ்ல என்ன அப்படின்னு கேட்கணும். ரியல் இன்வெர்டட் இமேஜ், ரியல் இன்வெர்டட் இமேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பியாண்ட் C. when an object placed behind to the center of the curvature அப்படின்னு சொன்னா real inverted image formed between the center curvature of the principal focus. So எங்க கிடைக்கும் நமக்கு? எந்த பிளேஸ்ல? இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் இப்போ நம்ம வரக்கூடிய அந்த
இமேஜ் எப்படி இருக்கும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இதே மாதிரி வரும். ஓகே, நம்ம ஆல்ரெடி எப்படி இதுல லென்ஸ் வந்து பொருள் பட்டு எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுக்கு பேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல. சோ அது போலதான் இப்போ ஒவ்வொரு பிளேஸ்ல நம்ம வந்துட்டு இங்க வைக்கும் போது எந்த மாதிரி இமேஜஸ் கிடைக்குது அப்படிங்கறதுதான் இல்லைங்களா. சோ இப்போ எந்த மாதிரி இமேஜ் நம்ம சொல்லியிருக்கோம், தலைகீழான நமக்கு ஒரு மெய்பிம்பம் தான் கிடைக்கும். சரிங்களா, இதுதான் முதன்மை குவியத்திற்கு நடுவில் கிடைக்கக்கூடிய ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இத நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும், இதே மாதிரி இந்த லைன் ரெண்டும் இது நமக்கு கட் ஆகும். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேசஸ், ஒன்னு இன்ஃபினிட்டி அண்ட் தென் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பியாண்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல. சோ திஸ் இஸ் F2. இங்க கிடைக்கக்கூடியது நமக்கு ரியல் இன்வெர்டட் இமேஜ். ஓகே, is there any doubt in this concept? Okay, next one is object placed at C. C அப்படின்னு சொல்லும் பொழுது சியே பொருள் வந்து குவிலன்ஸுடைய வளைவு மையத்திலேயே நமக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதை தாண்டி நம்ம இப்ப வச்சிருக்கோம் இல்லையா. சோ இந்த பிளேஸ்லயே வைக்கிறோம் போது எந்த மாதிரியான இமேஜ் கிடைக்கும் நமக்கு, பொருள் குவிலன்ஸுடைய வளைவிலேயே வச்சதுன்னு சொன்னா அது இப்போ தலைகீழான அதே அளவுல இருக்கக்கூடிய ஒரு மெய்பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு இப்ப கிடைக்கும். சோ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி அப்படின்னு சொல்லும்போது for real and inverted image formed at the center of the curvature. Object placed at C. நமக்கு C-லேயே இப்போ நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன இமேஜ் எப்படி கிடைக்கும். So this is 2F. என்ன பண்ண போறோம், இங்கேயே தான் நம்ம இதுல ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ண போறோம். அப்படி பிளேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இங்க கிடைக்கிறது தான் நமக்கு ரியலான ஒரு இமேஜ். ஓகே, சோ ரியலான இமேஜ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும், அதே அளவிலான தலைகீழ், இந்த சைஸும் இந்த சைஸும் ஈக்குவலாக இருக்கும், அதே அளவிலான தலைகீழான நமக்கு மெய்பிம்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஃபோக்கஸ் F1 0. இது A B. என்ன மாதிரியான பிம்பம் சொல்லியிருக்கோம், தலைகீழ். அப்ப கீழே A, இங்க நம்ம என்ன பண்றோம் ஆரோ மார்க் வரும்போது this is A part, this is B. சோ இதுல வரக்கூடிய இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வருதுன்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு இதே மாதிரியான சேம் லைன்லயும் நமக்கு இந்த இடத்துல கட் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி இமேஜ் தான் நமக்கு எப்போ கிடைக்கக்கூடியது, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி அப்படிங்கிற பொசிஷன். ஓகே, சோ பொருளை நம்ம குவிலன்ஸனுடைய வளைவு மையத்திலேயே நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க வைக்கும் பொழுது எப்படி நமக்கு இமேஜ் பிம்பம்னு கிடைக்கும்னு சொன்னா தலைகீழான நமக்கு அதே அளவிலான ஒரு மெய்பிம்பம்ங்கிறது எதிர்பகுதியில கிடைக்கும். சோ திஸ் இஸ் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எங்க எதுக்கு நடுவுல நம்ம வைக்கிறோம்னா பிளேஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. சோ எஃப்க்கும் சிக்கும் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப்க்கும் சிக்கும் நடுவுல நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு எப்படி இமேஜ் கிடைக்கும். சோ அந்த இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் முக்கிய குவியத்திற்கு வந்து பெரிய தலைகீழான இதனுடைய இமேஜ்ங்கிறது எப்படி இருக்கும், ரியல் ஆப்ஜெக்டை விட ரொம்ப அளவுல சைஸ்ல பெரிய தலைகீழான மெய்பிம்பம்ங்கிறது ஆப்போசிட் பொசிஷன்ல கிடைக்கக்கூடிய ஒரு பிக்சர்ங்கிறது நம்ம எங்க வைக்கும் போது
between F and C. So இந்த ரெண்டு பிளேஸுக்கும் நடுவுல இங்க நம்ம ஆப்ஜெக்ட வைக்கிறோம். So இந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்றோம். A, B, F and C எந்த இடத்துல இருக்கும்? குவிலன்ஸின் வளைவு மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் நடுவுல வைக்கப்படும் பொழுது அந்த ஒரு பொருளினுடைய பிம்பம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஆப்போசிட் சைட்ல நமக்கு அந்த சைஸை விட ரொம்ப பெரிய அளவிலான தலைகீழான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது தான். தலைகீழான மெய் பிம்பம் ஆப்போசிட் சைட்ல, பட் தட் சைஸ் இஸ் லார்ஜர் கம்பேர்ட் டு த ரியல் ஆப்ஜெக்ட். சோ உண்மையான பொருளை விட எப்படி இருக்கும் நமக்கு அதனுடைய இமேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சோ இமேஜ் இஸ் பிகர். ரொம்ப பெரிய அளவிலான இமேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல கிடைக்கும். சோ இதுலயும் நம்ம நேராக வரக்கூடியது. இந்த மாதிரி சிம்பிளா நீங்க எந்தெந்த பாயிண்ட்ல என்ன எழுதணும், எங்கது எப்படி கட்டாய் வரும் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா இதுல டிரா பண்ணணும். So this is fourth object placed between F and C அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த இடத்துல பொருளை வச்சோம் கேட்டா எங்க கிடைக்கும் நமக்கு? inverted image begin and the center of the curvature, the size of the image is bigger than that the object. So object விட பெரிய அளவிலான ஒரு தலைகீழான மெய்பிம்பம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இந்த பிளேஸ்ல இதுதான் நமக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் சொல்லக்கூடிய எஃப் பாயிண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரியல் இமேஜ் ஃபார்ம் அட் இன்ஃபினிட்டி. நமக்கு ரொம்ப தூரத்துல கிடைக்கக்கூடியது. இன்ஃபினிட்டி அப்படின்னாலே என்னது? ரொம்ப அளவுல பெரிய அளவிலான தலைகீழான பிம்பம் ஈடிலா தொலைவில். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கான்செப்ட் என்னது? ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி இல்லையா? சோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ல நம்ம ஆப்ஜெக்ட வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ எந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். சோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் பாயிண்ட்ல நம்ம இப்ப ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்றோம். எஃப் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத நம்ம பிளேஸ் பண்றோம். அதனுடைய இமேஜ் நம்ம என்ன பண்ணணும்? லைன்ஸ் எப்படி இருக்கு அந்த லைன் நம்ம கிரியேட் பண்றதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? அது ரெண்டுமே மீட் பண்ணவே பண்ணாது. மீட் பண்ணாம என்ன ஆகும்? ரொம்ப தூரத்துல எங்க மீட் பண்ணுது அப்படிங்கறதே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் இன்ஃபினிட்டி. இமேஜ் இஸ் மச் லார்ஜர். இமேஜ் இஸ் மச் லார்ஜர். எந்த பிளேஸ்ல? ரொம்ப பெரிய அளவுல நமக்கு ரொம்ப தூரத்துல கிடைக்கக்கூடியது. ஓகே, real images formed at infinity. ஈடிலா தொலைவில் நமக்கு பிம்பமாகப்பட்டது நமக்கு தெரியும். பொருள் வந்து குவிலன்ஸினுடைய முதன்மை குவியத்திலேயே வைக்கப்படும் பொழுது அந்த எப்படி நமக்கு அந்த பொருளினுடைய பிம்பம் என்பது தெரியும் கேட்டா, பெரிய தலைகீழான மெய்பிம்பம் ஈடிலா தொலைவில் நமக்கு உருவாக்கப்படும். ஓகே, இது நமக்கு அடுத்த ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பொருள் வந்து முதன்மை குவியம் எஃப் மற்றும் ஒளியியல் மையம் 0. அந்த ரெண்டுக்கும் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் ஆப்டிகல் 0.
இந்த எஃப்க்கும் இந்த பிளேஸுக்கும் நடுவுல. சோ கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பிளேசஸ் நம்ம என்ன பண்றோம், மூவ் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி மூவ் பண்ணும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான இமேஜஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபினிட்டி, அண்ட் தென் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி, beyond C, and third one object placed at C, and next one object placed between F and C and F. இப்போ F-க்கும் 0-க்கும் நடுவுல. இதுதான் நம்ம பாக்குற இந்த லாஸ்ட் கான்செப்ட். இதுல ஏதோ ஒண்ணு எந்த இடத்துல வரும் அதனுடைய நமக்கு வந்துட்டு பிக்சர் டிரா பண்ண சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் between principal focus optical center 0. Object placed between principal focus F and the optical center 0. So இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்ஜெக்ட வைக்கிறோம்னா அதனுடைய இமேஜ் நமக்கு எப்படி கிடைக்கும். 0 இல்லையா. சோ இதுதான் நம்ம சொல்ற ஆப்டிக்கல் சென்டர், அண்ட் திஸ் இஸ் எஃப். சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம இமேஜ் அப்படிங்கறத பிளேஸ் பண்றோம். சோ ஏபி. சோ இங்க நமக்கு எப்படி இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இமேஜ் என்பது பொருள குவிலன்ஸினுடைய முதன்மை குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் நடுவுல. இதுதான் நமக்கு முதன்மை குவியம். ஒளியியல் மையம்ங்கிறது அந்த லென்ஸினுடைய மையப்பகுதி. பெரிய நேரான மாய பிம்பம் பொருள் இருக்கும் பகுதியிலேயே நமக்கு கிடைக்கும். சோ அதே டைரக்ஷன்ல ஆப்போசிட் சைட்ல கிடைச்ச இமேஜ் இப்ப நமக்கு அதே சைட்லயே கிடைக்கக்கூடியது இந்த பிளேஸ். எங்க நம்ம வைக்கிறோம், எஃப்க்கும் 0க்கும். சோ ஆப்டிக்கல் சென்டருக்கும் போக்கஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவுல நம்ம இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த இடத்துல கிடைக்கும் இமேஜ் அப்படிங்கிறது இங்க கிடைக்கும். ஓகே, சோ இந்த பாயிண்ட்ல சைஸ் ரொம்ப பெரிய அளவிலான நேரான மாய பிம்பம் அப்படிங்கிறதா நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம பாக்குற இந்த லாஸ்ட் கான்செப்ட். ஓகே, இது ரெண்டும் என்ன ஆகாது, இதே மாதிரியே மீட் பண்ணாது, இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா நமக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் ஒன், ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிகல் ஜீரோனா தட் ஆப்டிகல் சென்டர் விர்ச்சுவல் இமேஜ்ங்கிறது ஃபார்ம் ஆகும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் லார்ஜர் தென். எந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு, அதே டைரக்ஷன்லயே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த லாஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட். ஓகே, இதே மாதிரி நமக்கு இந்த இமேஜ் அப்படிங்கிறது வரும். புரியுதுங்களா இப்போ இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இப்ப பார்த்த இந்த கான்செப்ட்ல? உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இதனுடைய ரிலேட்டட் சிமுலேஷன் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ், சோ இப்போ நம்ம பார்த்தோம் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது தான். கான்வெக்ஸ் லென்ஸ்ல எப்படி நமக்கு ஃபோக்கல் லென்த் வருது அப்படிங்கிறது தான். இப்போ இமேஜ் தெரியுதா? இமேஜ் நமக்கு எப்படி இருக்கு, இன்வெர்டட் இமேஜா இருக்கு. எந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு, 34. சோ distance between lens, so 16 parallel rays meet at the focal point of the convex lens. Convex lens of the focal length 10 centimeter place பண்ணா convex lens focal length 20 centimeter.
வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோக்கஸ் லென்த் அப்படின்னு சொன்னா 6.25 ஆர் 30 ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஸோ கான்வெக்ஸ் லென்த் உடைய ஃபோக்கல் லென்த் வந்து 10 அப்படின்னு சொல்லும் பொழுது 20 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி அப்படின்னு நமக்கு போகுது. ஸோ ஒய் இட் இஸ் 30. 30ங்கிறது ராங் பிகாஸ் நமக்கு 6.25. again ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ லென்ஸ் இருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒயிட் போர்டு இருக்கு, இங்க பிக்சர் இருக்கு. ஓகே, சோ இந்த லென்ஸை நம்ம இங்க பிளேஸ் பண்றோம், கீழே ஸ்கேல் இருக்கு, இந்த ஸ்கேல் ரீடிங்கிறது நமக்கு இங்க கரெக்டா நமக்கு என்ன தெரியுது, விஷுவலா தெரியுது. ஓகே, சோ இப்போ இதுல நம்ம லென்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் 6 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லென்ஸ்லயுமே நமக்கு டிஸ்டன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது லென்ஸ் 1 யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல பிளேஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான இமேஜஸ் கிடைக்குது. ஓகே, ஹியர் இஸ் 32. ஸோ நமக்கு இதுல என்ன வருது, 32 வருது. parallel rays at the focal point of convex lens images real and inverted. ஸோ கான்வெக்ஸ்ல ஃபோக்கல் லென்த்ல 10 சென்டிமீட்டர் வைக்கும் போது அதனுடைய லென்த் என்ன ஆகும், 20. சோ ரிசல்டன் ஃபோக்கல் லென்த்ங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகாது, அதிகமாக நமக்கு இருக்காது இல்லைங்களா. சோ அப்ப என்னவா இருக்கும், நமக்கு 6.25 தான் வரணும் அதனுடைய ஃபோக்கல் லென்த். அண்ட் தென் லென்ஸ் நம்பர் 2 அப்படின்னு செலக்ட் பண்றோம். நம்ம இதுலயும் டிஸ்டன்ஸ் மாற்றும் பொழுது அதனுடைய இமேஜஸ் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு இமேஜஸ் அப்படிங்கிறது தெரியல இல்லையா. சோ எந்த ரீடிங்ல நமக்கு கிடைக்குது திக்னஸ், இப்போ நமக்கு வருது 34. லிட்டில் பிட் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது ரியலா இன்வெர்டட் தலைகீழானது. சோ இது ரியலா விர்ச்சுவலா, நமக்கு இது விர்ச்சுவல் கிடையாது. பிகாஸ் ரியல் பிம்பம் மெய் பிம்பம் அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ parallel rays அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இது சரியான அளவு தான் இருக்கு மெய் பிம்பம். இல்லைன்னா ரொம்ப பெரிய அளவுல நமக்கு கிடைச்சாதான் அதை நம்ம என்ன சொல்லக்கூடாது, அந்த இடத்துல நம்ம விர்ச்சுவல் சொல்ல முடியாது. சோ திஸ் இஸ் ரியல் அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு நான் அதை சூஸ் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ 35. சோ எந்த இடத்துல கிடைச்சிருக்கு, இப்போ எந்த இடத்துல இந்த ஒயிட் போர்டு நம்ம பிக்ஸ் பண்றோமோ இதனுடைய இந்த பிக்சர்னுடைய இமேஜ் கிடைக்கக்கூடிய பாயிண்ட். So point of convex lens, this is also real and inverted. So state the statement true or false. Focal length of two convex lens can add up. So நம்ம focal length அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ்னுடையும் ஆட் ஆகுமா அல்லது ஆகாதா, கிடையாது. பிகாஸ் நான் ஏன் ஒவ்வொன்னையும் நான் சொல்றேன்னு கேட்டா உங்களுக்குமே என்ன சொல்லுவாங்க, அதனுடைய ரீசன் சொல்றேன்னு கேட்பாங்க இல்லையா. இப்ப 10th எல்லாம் பொறுத்த வரைக்கும் லோயர் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னா எஸ் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அதற்கு உண்டான ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் அதை நான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் அந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸையும் நமக்கு அமைப்போம். சோ இந்த லென்ஸ் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வைக்கும் போது இமேஜஸ் அப்படின்னு கிடைக்குது. சோ அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லாம நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணாம தான் இருக்கிறோம். So this is 33 point. இந்த இடத்துலயும் நமக்கு என்ன ஆகும், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லென்ஸுமே நம்ம சூஸ் பண்றோம்னா அதே மாதிரியான பாருங்க. இப்போ லாஸ்ட் லென்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். நமக்கு அந்த ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாருங்க. திஸ் இஸ் 31. ஸோ குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப கொஞ்சம் தொலைவா இருக்க இடத்துல 35 34 அப்படிங்கிறத விட நமக்கு மாற்றமா கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி அதனுடைய ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது எப்படி பாக்குறோங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 minutesல இப்படி ஷோ பண்றேன். நீங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். இதே
சிமுலேஷன் சீக்கியர். இப்போ நம்ம இந்த லென்ஸ்லயும் எந்த மாதிரியான இமேஜஸ் எங்க போக்கல் இப்போ வந்து மார்ஜின் பிரின்சிபல் போக்கஸ் நம்ம பிக்சரை எங்க வச்சிருக்கோம், இது எந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்குது. சோ இதனுடைய இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் பண்ணும்போது அந்த சைஸ் சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மிகச்சிறிய பிம்பம் நீரிலா தொலைவுல இருக்கக்கூடியது. சோ அப்ப நமக்கு அந்த ரிஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணும் பொழுது அதனுடைய சைஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறுது. சோ திஸ் இஸ் பேசிக். ஸோ என்ன அது நமக்கு இப்போ எந்த இடத்துல இமேஜ் கிடைக்குதுன்னு பாருங்க. இதனுடைய டயாமீட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போதும் என்ன ஆகும், அதனுடைய சைஸ். இப்போ நம்ம ஈடிடா தொலைவு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பாருங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் சேஞ்ச் பண்ணும் பொழுது அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜினுடைய சைஸ் எப்படி இருக்கு, அது என்ன லெவல்ல நமக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம், மினிமைஸ் பண்றோம். ஸோ மினிமைஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், இந்த போல் இமேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறும் இல்லையா. ஸோ எந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுவோம், ஸோ டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணும் போதும் நமக்கு மாற்றம் வரும் பாருங்க. லென்ஸினுடைய டயாமீட்டர் சேஞ்ச் ஆகும் போது அந்த லைன் அப்படிங்கிறது நமக்கு மாற்றம் வரும். ஃபோக்கல் பாயிண்ட் அண்ட் தென் ஃபோக்கல் லென்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல கான்வெக்ஸ் லென்ஸ். இதுதான் நமக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் பிக்சர் இருக்கக்கூடிய இடம். ஸோ இது எங்க கிடைக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட்ங்கும் போது அடுத்த ஒரு இமேஜ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பிரின்சிபல் லைன் அப்படின்னு சொன்னா மினிமமா இருக்கக்கூடியது. ஓகே, சோ இப்போ இந்த லென்ஸ்ல நெக்ஸ்ட் ஒன். சோ எந்த இடத்துல இமேஜஸ் கிடைச்சிருக்கு பாருங்க, எப்படி நமக்கு வருது. ஆக்சுவலா இதனுடைய மெயின் நமக்கு எப்படி இதுல ஒளிப்பட்டு திரும்புது. இது என்ன லென்ஸ் நமக்கு கான்கேவ் இல்லையா. சோ குழியாடியை எடுத்துக்கும் பொழுது குழியாடியில் வரக்கூடிய பிம்பமாகப்பட்டது எந்த பக்கத்துல வருது. சோ இதுல ரெஃப்ராக்ஷன் நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்றோம்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய சைஸ் வேரியேஷன் எப்படி அது ஒளிப்பட்டு நமக்கு வந்துட்டு மாறுது, அதனுடைய அளவாகப்பட்டது. ஏன்னா அது ரெஃப்ராக்ட் ஆகி வருது. என்ன ஆடி நமக்கு இது புதிய ஆடி அப்படிங்கிறதுனாலதான். சோ இதுலயே மெனி லைன்ஸ் அப்படின்னா எப்படி எத்தனை லைன் கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும், இதே மாதிரிதான் நமக்கு ஒளிப்பட்டு திரும்பி வரும் அப்படிங்கிறது. So இன்னொன்னா கூட once again I want to explain the same concept because it is very essential. So இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வீட்டுல ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.